நான் அவங்க செஞ்சேன். நம்ம பென் பவர் 007க்கு நம்ம இப்போ டிஸ்கவரிக்கான நாட்டுக்கிழமை மதியானம் சரியா 6:52 மணி 7 போகுது. ஸோ இப்போ 6:52னால நம்ம இப்போது யூடியூபுக்கு போகிறோம். ஹாரர் மூவியில் செல் சொல்ல போது பேய் கதைனால ஏதாச்சும் பேய் படத்தை வச்சுட்டு கதையை சும்மா சொல்ல ஆரம்பிக்கும். சிவலிங்கா நம்ம இதுக்கு நம்ம கேஷ்மா பார்ப்போமா, இல்லை C3 இரண்டாம் கண்ணுகள் பார்ப்போமா, இல்லை பேய் மாமா பார்ப்போமா, இல்லை அருள் பார்ப்போமா. அருள் பேய் படமே கிடையாது கரெக்டு. இல்லை ஆகாம இல்லை பயம் வேற 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 சிவலிங்க கன்னடே வந்து காரணத்தினால் நம்ம தமிழில் சிவலிங்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது சிவலிங்க படத்தை ரிவ்யூ கிடையாது. அப்படியே வாங்க கதைக்குள்ள போகலாமா? படம் போட்டாச்சு, அதே மாதிரி ஃபுல் பண்ணி விட்டோம்னா கதைக்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி மறுபடியும் பார்த்தோம், அது 7 மணிக்கு பார்ப்போம். அதாவது இந்த கதை எப்படின்னா, இந்த இடத்துல பேய் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்குது. இந்த இடத்துல கிணறு, அந்த கிணத்துக்குள்ள இப்போயே இந்த பேய் இந்த வீட்டை எப்படி டார்ச்சர் பண்ணிச்சுங்கிறது தான் கதை. வாங்க போகிறாங்க. கற்பனை கதைன்னா உண்மை கிடையாது. நம்ம ஹீரோ சென்னையிலேருந்து மதுரைக்கு வராப்பேன். பஸ்ஸில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, அம்மா வந்து 2 மணி ஆகும், ஃப்ரெண்டே பேக் எடுத்து வந்துடுறேன், வண்டி ரம்சான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் லீவுக்கு வந்தார். அவர் வந்து 10 நாள் ஆயிடுச்சு பொங்கல் லீவுக்கு வந்தவர். 10 நாள் ஆகியும் ஊருக்கு இப்போ ஏன்டா இங்கேங்கம்மா, நான் இங்கே தான் இருக்கேன். அதாவது ப்ரிப்பேர் 1ஆம் தேதி ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்கம்மா மதுரை பிரான்ச்சுக்கு. அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், மதுரை பிரான்ச்சுக்கு ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரே சந்தோஷம். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நான் மதுரை பிரான்ச்சுக்கு என்னை ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதுரை பிரான்ச் ஜாயின் பண்ணி சொல்லிட்டாங்க. ஒரே சந்தோஷமும். அவங்க அம்மா ஊர் சந்தோஷத்தில் மதுரை பிரான்ச்சு அப்படின்னு கூட பார்க்கல, வந்துட்டாங்க. இல்லைன்னா வேலைக்கு போவார், வருவார். 6 மணி பஸ் ஏறுவார், நைட்டு 9:30க்கு வருவார். எது 9 மணி பஸ் ஏறி 10:30க்கு வந்துடுவார். இப்படி தான் தினம் லைஃப் போகுது. ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் பார்க்குற வேலை தம்பிக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 10 மணி பஸ் ஏறினா 2 மணி தான் பஸ் ஏறிக்கிறோம். அந்த பஸ்ஸை வந்து மாமாவை பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு போயிட்டார். நைட்டு 2 மணிக்கு போகிறாரு. அந்த கிணறு ஒன்று, அந்த மாமா கிணத்து சொல்லியிருக்காரு. மாமா அங்கே பார்த்து கிணறு குளிக்கணும்னு இருக்கும்போது, டே அந்த கிணத்துல தண்ணியே கிடையாதுடா, நீ எப்படா மணியை குளிப்ப? சரி மாமாவில் அவளுக்கு அவள் தான் அவளுக்கு அந்த கிணத்துல சுத்தமாக தண்ணி இருக்காது, மாமா வந்து விளையாட்டுக்கு சொல்கிறான்னு சொல்லிட்டு குளியலை. மாமா வந்து விளையாட்டு சொல்லாது போல். சரி நம்ம ஏதோ ஜாலியாக இருப்போம், அந்த கிணத்து குளிய போயிட்டாரு. மாமா பின்னாடி போயிருக்காங்க. எங்கே போகிறான் அந்த ஆண்டுக்கெல்லாம் அப்படின்னு எனக்கு எத்தி பார்த்தா கிணத்துல தண்ணி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது. தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்குங்களுக்கு தண்ணியோட சவுண்டே கேட்கலையே. இந்த பக்கம் ஒரே இலையாக இருக்கும் போல, ஏதோ கல்லுக்கெல்லாம் அடைச்சிருக்கும். நம்ம தான் கல்லை போட்டு பார்க்க. இதை பார்த்த மாமா கேட்குறாரு, தம்பி என்ன எவ்வளோ தூரம் பண்ணி கல்லை போடுவேன்? அவர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு, இந்த தண்ணி அப்போ நீ காக்காமே தண்ணி கல்லை போடுவ அப்படிங்கும்போது, நீ அந்த கல் கோரியை போய் கொட்டினாலும் இந்த தண்ணி வராது. இதை வத்துன கிணறுடா அப்படிங்கும்போது கிணறு முடுறவங்க பார்த்துட்டாங்க. என்னப்பா பண்ணுற கல் போட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாப்பா நிறையா கல் போடுப்பா, இந்த கிணறு வத்துன கிணறு, நீங்கள் கல் போட வேணாம், ஏன் பண்ணி தடுக்கிறீங்க, இந்த உதவி சேதம் வந்திருக்கான் அப்படின்னு
அப்போதான் தெரிஞ்சு பானு கிணத்துல கல்லை போட்டேடா தண்ணி கிணத்துல போட்ட விட தண்ணி குடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் போயிட்டாரு. நடுராத்திரி 2 மணிக்கு 2 மணிக்கு அந்த நினைப்பெல்லாம் வந்து சிரிச்சுட்டே ஊருக்கு போயிட்டா. இப்போதான் கிணத்துக்கு ஒரே சவுண்டு. இன்னும் வேலை நடந்ததுக்கு போல முழுச கிணறு மூடலை. ஸோ அந்த இடத்துல என்ன செடிகள்லாம் பயன்படுத்தணும் போல. அப்படிங்கும் போது ஒரு சவுண்டு, நான் லைட்டில் ஒரே சவுண்டு, இந்த இடத்துல தான் இப்படி புதைக்கணும், இந்த இடத்துல புதைச்சிட்டாங்க, இந்த இடத்துல புதைச்சிட்டாங்க, இந்த இடத்துல புதைச்சிட்டாங்க அப்படிங்கும் போது ஏதோ பொண்ணோட வாய்ஸ் அவன் கேட்டுருக்கு. அந்த பையன் நினைச்சானா இந்த இடத்துல தவறி வந்துட்டேன் அப்படிங்கும்போது, ஓ அதான் லூசு போல பஸ் ஸ்டாண்டு பக்கம் இங்கே தாழை விழுந்திருக்கு, ஸோ அந்த இடத்துல சொல்லிக்கிருக்கு அப்படிங்கும்போது எனக்கே பயமாங்க. சொல்லிக்கிருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்டு, நீங்கள் வா இந்த இடத்துல விழுந்தேன், தூக்கி விடு இது லூசு பண்ணு பிரஜாந்திக்கு போய் சொல்லிட்டு விட்டு போயிட்டாரு. நடுராத்திரி அங்கே கீழ் வீட்டில் அத்தை மாமா உட்காந்துருக்காங்க. இதை கருப்பு உருவம் அதுவாக அவங்க அத்தை பொண்ணு மீக்கி வந்திருக்கு. ஏன்னா அவங்க அத்தை பொண்ணுக்கு அதே வயசு தான் அவன் வயசு. ரெண்டு ஒன்றா தான் இருப்பான், ஒரே வயசு தான். அந்த பொண்ணு தான் மாமாவுக்காக இருந்திருக்கு போல, நீ போய் உள்ள போய் தூங்கல, நான் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொன்ன ஒரே பதில், எனக்கு ஸ்கூல்லாம் போக விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது, அப்பா எனக்கு வந்து ஏதோ பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி பார்க்குறாங்க, எனக்கு ஸ்கூல் போக விருப்பம் இல்லை, நான் ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு எங்கள் அம்மைக்கு பேசி இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு லூஸாக வைக்கும் போல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிக்குது. ஏன்னா கிராமத்தில் வழக்கம் இருக்கு, ஸ்கூலில் 14 படிக்கிறேன்னு சொல்லுவாங்க தவிர காலேஜ் அப்படின்னா அவர் செலுத்தது அதே மிக ஆகணும். நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படிங்க, காலைல ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகணும் எல்லாரும், போய் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல, என் பையன் விளையாட போயிருக்கான் அப்படிங்கும் போது அவள் லைட்டாக சிரிச்சு யோசிக்கிறது என்னன்னு, இந்த பொண்ணு அலமெண்டலாக இருக்கும் போல. ஐயோ பாவம், இது எப்பயுமே குழந்தை விளையாடு இவ்வளோ ஏழுக்கிறது வயசாகுது, இன்னும் சொப்பு சாம்பலாம் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமா ஜாலியாக சிரிச்சு போயிட்டாரு. ஓ ஏழுக்கிறது வயசாகி சொப்பு சாம்பலாம் ஆடுது போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாருல. ஓகே 7 வயசாகி சொப்பு சாம்பலாம் ஆடுது, என் பையன் விட்டு வெளியூர் போயிருக்கான், நான் வந்து எப்படியாச்சும் போய் ஆகணும், அவனை பார்க்கணும், எனக்கு ஏற்கனவே வயசாகிடுச்சு, என்னால் முடியலை. அங்கே பாரு, முதல்ல நீ குழந்தை பிறந்திருக்கு, அந்த பேர் வச்சுருக்கேன், அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கு அப்படிதான் சொல்லுவேன். மேக்சிமம் அந்த பையன் காலேஜுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கூட பார்த்துருக்கேன். இது அந்த பையனுக்கு அப்படிலே அந்த பையன் பொண்ணு பார்க்குறீங்க அப்படிங்கிற நீங்கள் பார்க்கல, நீ இப்போ பேர் தெரிஞ்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சிரிச்சுட்டு போயிட்டான். ஹீரோ பேர் இந்த படத்தில் அஸ்வின், சிரிச்சுட்டு போயிட்டான். சரி நீ பொண்ணு பார்க்க தெரிஞ்சு வந்துட்டியா, ஓகே நீ பொண்ணு பார்க்க தெரிஞ்சு வந்துட்ட, ஜாலியாக இரு, சந்தோஷமா இரு, நீ இந்த பொண்ணு பார்க்க தெரிஞ்சு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓகே பொண்ணு பார்க்க தெரிஞ்சுக்க வந்துட்டேன், நீ வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், நீ வந்து அந்த பொண்ணு தானே பார்க்குற, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், நீ வந்து அந்த பொண்ணு பார்க்குற, நீ கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் தினம் சொல்லி 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 சிரிச்சு விழுந்துட்டான்.
ஏன்னா அந்த பொண்ணு எப்பயுமே அப்படி தான் ஆடும். சரி எப்படி ஆடுது போல, நம்ம போய் தூங்குவோம், அவளா போய் தூங்கட்டும், காலைல காலேஜுக்கு லேட்டாக போனால் தான் தெரிய வரும். அப்படிங்கும் போது ஓகே, காலையில் காலேஜுக்கு லேட்டாக போனால் தான் தெரிய வரும். ஓகே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி காலேஜுக்கு லேட்டாக போகிறோம், காலையில் தெரியட்டும் நம்மளுக்கு, காலேஜுக்கு தானே லேட்டாக தான் போகிறோம், அந்த பொண்ணுக்கு தெரியட்டும் நம்ம சொல்லுவேன் சொல்லிட்டு போய் தூங்க போயிட்டான். அப்படி நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்க்குறான். என்னன்னு வந்து பார்க்குறான், நடு 2 மணி. ஓகே அது வந்து பார்க்குறான். ஏன்னா திரும்ப 2 மணிக்கு தான் வந்தான், 2 மணிக்கு தான் கேட்குறான். மறுநாள் நடுராத்திரி அந்த பொண்ணை காணும். அவங்க அம்மா தூங்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டான். 2 நாள் மாமா வீட்டில் இருந்தானோ தூங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். சரி மாமா வீட்டில் தான் அப்படி சொல்லிட்டு நடுராத்திரி 2 மணி. ஓகே நடுராத்திரி மாமா வீட்டுக்கு போயிருக்கான் போல பையன், தூக்கத்தில் போயிட்டான். அவங்க வீட்டில் ஒன்று சொல்ல, ஏன்னா மாமா வீடு அந்த பக்கத்தில் தான் எனக்கு. நடுராத்திரி 2 மணிக்கு போய் பார்த்துருக்கான், அந்த வீட்டில் யாருமே இல்லை. சரி காலைல பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாட்ட காலைல கேட்டுருந்தான். மாமா அன்றைக்கி வந்து நம்ம பாப்பா வந்து இங்கே பேசிக்கிருந்துச்சு, ஆனால் அது பார்க்க பாட்டியோட சேரி கட்டி ஏதோ விளாண்டிக்கு இருந்துச்சு. நானும் அதை பெருசாக கண்டுக்கலாமாம்மா, அந்த சேரி கட்டின பிள்ளைய நானும் பெருசாக கண்டுக்கலை, சரின்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகே அது நம்ம வீட்டு பிள்ளை தான், நம்ம தான் அடையாளம் தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் மாமா. நாங்கள் மாமா இங்கே எங்கடா பார்த்த, கீழ் ஃப்ளோரில் தான் மாமா. டே நம்ம பாப்பா போய் ரொம்ப காலம் ஆச்சுடா, அது 10 மணி உங்கள் அக்கா கூட சேர்ந்து, உங்கள் அக்கா கூட அதுவும் தாண்டா போயிருக்கு. ஓ அப்படியா மாமா, என் அக்கா கூட போயிடுச்சா அப்படிங்க மீக்க வருது. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு 3 நாள் கழிச்சு, எத்தனை நாள், 3 நாள் கழிச்சு அவங்க வீட்டில் ஒரு சத்தம், நான் கர்ப்பமாக இருக்கேன், எந்த எப்படியாச்சும் கூட்டு போயிரு அப்படின்னு. அந்த சத்தம் கேட்டுட்டு எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க, நம்ம பொண்ணு தான் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி பொண்ணு தான் போல, கர்ப்பமாக இருக்கு அப்படி ஃபுல்லாக தயங்குது, ஃபீல் பண்ணுது. பொதுவாக பொண்ணுங்க நம்மளோட பேசாதுங்க, அப்பாட தான் பேசணும், பேச வைப்போம். அப்படிங்கும் போது ஓகே சரி ரொம்ப ஃபீல் பண்ணுது. அவங்க அண்ணிட்ட அவங்க தம்பிகிட்ட சொல்லும் போது அடியே அவங்க அக்கா கர்ப்பமாக இருக்குடா, நீ தான் மாமா யாரும் பார்த்து கண்டுபிடிச்சி சேர்த்துக்கணும் அப்படிங்கும்போது, எங்கம்மா பாண்டியில் அப்படின்னு கேட்கணும். இல்லைடா அக்கா தான் பாண்டிக்கு போயிடுச்சேன், பாண்டிக்கு போய் 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி 1 மாதம் ஆமாம் அது ஊர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாரோ திருட அந்த பொண்ணாக இருக்குமா, வீட்டுக்கு நிறைய பேர் கேஸு கேஸ் திருட அந்த பொண்ணாக இருக்கும், நிறைய பேர் திருட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஓகே கேஸ் திருட அந்த பொண்ணு நடுராத்திரி கேஸ் திருட வந்திருக்கு, இந்த லூசுத்தனமாக அந்த பொண்ணு கேஸ் திருட போயிருக்கு. ஓகே சரி கேஸ் திருட அந்த பொண்ணு நடுராத்திரி லூசுத்தனமாக கேஸ் திருட அந்த பொண்ணுங்கனால இப்போ பேசிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. 3 நாள் கழிச்சு ஒரே வாடை ஏன்னா பார்த்தா பின்வாசலில் இந்த வாடை எங்கடா அடிக்குதுன்னு சொல்லி
வீடு போல தர்றாங்க. எங்கெல்லாம் ஆர்டர் அடிக்குது, கக்கூஸ் வாக்கே அடைச்சிருக்கா, வீட்டு கழுவிட்டாங்க சுத்தமாக. மேலே கீழே சைடில் எல்லா இடத்தையும் கழுவி சுத்தமாக வச்சு கழுவிட்டாங்க. கல்வி முடிச்சுட்டு பின்புறத்தை கழுவிடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த 3 சொட்டு ரத்தத்தினால இப்போ அடிக்குது. சரி, யாருக்கோ வந்திருக்கும் போல். நம்ம வீட்டில் நிறைய பேர் இந்த காயம் இன்னும் வாடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. சரி, இந்த வீட்டில் கழுவி விட்டு மாப்பு போட்டு ஒரு பூஜை பண்ணி வீட்டில் விட்டாங்க. கெட்டதை அண்டக்கூடாது அப்படிங்கிறது முன்னாடி பூஜை பண்ணி விட்டாங்க. இப்படியே தொடர்ந்து 10 நாள் போகுது. 10 நாள் 2 மாதம் இருந்துச்சு. அதுதானே வராது போகாது, இதுதானே ரொட்டீன் லைஃபு. ஒன்றாவது தூக்கத்தில் நம்ம கீழே கூத்து, அதாவது சீஃபி ஃபரனை ஒரு சில இடத்துல நடக்க வைக்கும். சீஃபி படைக்கிற மட்டும் இருக்காது. சம்டைம் ஆப்போசிட்டாகவும் நடக்கும். தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தூக்கத்தில் தான் இருக்குன்னு தெரியும், எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சில பேர் கால் ஆட்டோமேட்டிக்காக நைட்டு வாக்கிங் போகிறது, இந்தமாரி ஸ்லீப்பிங் பேரடைஸ் வேணாம் இருக்கு. ஸோ அந்த ஸ்லீப்பிங் பேரடைஸ்ன்னா அது ஏது, அது எப்போ வந்தது அப்படின்னு யாரும் கணிக்க முடியாது. ஒரு சில பிறந்தது இருக்கிறோம், ஏன் சில பேருக்கு சாகபதி ஆண்டாமழக வரலாம், ஏன் சில பேருக்கு இடையில வரலாம் அப்படிங்கிற டைப்புனால அந்த பையன் வந்து நின்றுக்கு இருக்கான். அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவன் அந்த பையனுக்கு எல்லாம் கனவு மிக்க இருக்கு. கனவு ஏதோ கருப்பு இருக்கும் நிற்கிது அப்படிங்கிறாப்புல. கருப்பு நிற்கிது. அந்த உருவம் வந்து அவனுக்கு ஃபுல்லாக கருப்பு உருவம். பின்னாடி முன்னாடி எங்கேருந்து பார்த்தாலும் கருப்பாக இருக்கும். கருப்பு உருவம் கருப்பு உருவம் எப்படின்னா ரொம்ப கருப்பாக அசிங்கமாக உருவம். அவனுக்கு பொறுத்தவரையும் அந்த முகம் கொஞ்சம் விகாரமாக இருக்குது. ஒரு கருப்பு உருவம் அந்த விகாரமாக இருக்கு. இதுக்கப்புறம் தான் பெரிய ட்ரிப்ட்டு. எங்கள் அம்மா வந்துச்சு பார்க்குறாங்க நடு ராத்திரி 2 மணிக்கு. இவன் யார்கிட்ட பேசிக்கிருக்கான், அந்த பொண்ணு எனக்கு மோசமாக இருக்கு, சரி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், சின்ன பையன் தானே தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்றாங்க. காலையில் பாண்டி கேட்குறாங்க. ஒரே சாக்கு அந்த அம்மாவுக்கு. அம்மா, நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாதும்மா, ஸோ நீ இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஓகேப்பா, இப்போ நைட்டு இந்த பொண்ணு யாரு, அது உனக்கு தெரிஞ்ச கருப்பு ஒரே சாக்கு. ஏன்னா அந்த மூஞ்சி ரொம்ப கோலமாக இருந்துச்சு அப்படின்னு. நம்ம இதுவரையும் பார்த்த கதையோட செகண்ட் பார்ட்டு நாளைக்கு வந்துடும். ஸோ நாளைக்கு எப்போ இருந்து தெரியாதுன்னு பார்த்தேன். ஃபஸ்ட் பார்ட்டை இதோட முடிச்சிடுறேன். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கற்பனை அவங்க ஓன் சொல்லி கூட போடலாம், எவ்வளோ அனுப்ப மாட்டீங்க. ஸோ நான் கற்பனை சொல்லி போட்டுக்கிருக்கேன். ஸோ இது அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணுங்கள். ஓகே, இத்தனை வீடியோ நிறைய இது உங்கள் சஞ்சய் பென் பவர் 007.